சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர்ந்து இந்த சமூகத்துல பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் தான் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களோட இப்போது பேசலாம். வணக்கம் சார். சார், தொடர்ந்து நீங்க தான் சிந்துவெளி பண்பாடு குறித்து கடந்த சில ஆண்டுகளா பேசிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ் சமூகம் ஏன் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? முதல்ல தமிழ் சமூகம் சிந்துவெளியை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கன்னா, அதனுடைய இயல்பிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தமிழுடைய சிறப்புங்கிற நான் அதனுடைய தொன்மை மட்டும் நினைக்கிறது இல்லை, அதனுடைய தொடர்ச்சி தான். இன்னும் சொல்றாங்க, தோற்ற தொன்மை தொடரும் இளமை. சில மொழிகளும் சில மொழி குடும்பங்கள் ரொம்ப தொன்மையா இருக்கும், ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்புறம் ஆனால் காணாமல் போயிருக்கும். அப்புறம் மக்கள் பேசாமல் வழக்கொழிஞ்சு போயிருக்கும். இப்போ இந்த லத்தீன் மொழியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசுறது யாரும் இல்லை. ஆக அப்படி வழக்கொழிஞ்சு போகாமல் தொடர்ச்சியாக புழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி, அதே நேரத்தில் இலக்கிய வளமாக இருக்குது. அது சங்க இலக்கியம் மாதிரி இதெல்லாம் ஒரு ஏன்சியன் லிட்ரேச்சர். ஆனால் இன்றைக்கும் ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. தமிழ் தன்னை தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. சங்க இலக்கிய காலம், அப்புறம் திருக்குறள், அப்புறம் காப்பிய காலம், அப்புறம் பக்தி இலக்கிய காலம், அப்புறம் உரைநடைன்னு வரும்போது புதினங்கள், சிறுகதைகள், உரைநடை காலம், அப்புறம் அச்சு இயந்திரம் வந்தோன்னா அச்சு, அப்புறம் இணையம் வந்தோன்னா இணையம். இன்னைக்கு அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு மாற்றத்துக்கு ஏற்றபடி தன்னை தகவமைச்சுக்கிட்டு இருக்க ஒரு மொழி தமிழ். திராவிட மொழி குடும்பத்திலே அதுதான் மிகவும் தொன்மையான இலக்கிய வளம் வாய்ந்த மொழி. இந்த மொழி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தொன்மையை தேடிக்கிட்டே இருக்காங்க. நான் எதுக்காக தமிழ் மக்கள் இதை புரிஞ்சு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய தொன்மையை தேடுற அளவுக்கு வேற யாருமே தேடுற கிடையாது. நம்ம மைண்ட்ல எங்கேயோ ஒரு 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 கலெக்டிவ் பாஸ்ட் இருக்கு. அது கபாடபுரம், தென்மதுரையிலிருந்து கபாடபுரம் வந்தோம், கபாடபுரத்திலிருந்து இப்போ இருக்க மதுரைக்கு வந்தோம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அப்புறம் வெள்ளம் வந்துச்சு, கடல் வந்துச்சு, கடல்கோள் வந்துச்சு. இப்படி ஏதாவது தொடர்ந்து நம்முடைய கடந்த காலம், இயற்கை சீற்றம், இப்படி நம்மளை கட்டமைச்சிட்டே இருக்கோம். அப்படின்னா அது என்னது, ஆக்சுவலி எங்கதான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கும்போது இந்த சிந்துவெளி இந்த அறிவிப்பு வருது. இந்த சிந்துவெளி அறிவிப்பு வாராது வந்த மாமணி போல. அது வராம இருந்திருந்தனா வரலாறு பற்றிய நம்முடைய புரிதலே வேற மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் 1924 இதே நாள் செப்டம்பர் 20 அன்னைக்கு இந்த அறிவித்த சிந்துவெளி கண்டுபிடிப்பை, அதை ஒரு நாகரிகம் என்று அறிவித்த ஜான் மார்ஷல் கொண்டாடப்பட வேண்டியவர். அவரை வேற யாரும் கொண்டாட முடியாது. அவர்களை தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுவார்கள், கொண்டாட வேண்டும், கொண்டாடுவார்கள். திராவிட மொழி குடும்பத்துக்கும் இதற்குமான நேரடி தொடர்பா எந்த ஆய்வின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க சார்? இப்ப இதை சிந்துவெளி பற்றிய அறிவிப்பு 1924 வந்தது. அதுக்கு முன்னால இந்திய வரலாற்றை பற்றி நம்முடைய புரிதலே இப்படி ஒன்று தரைக்கு கீழே இருக்குன்னு தெரியாது. அப்ப தரைக்கு வெளியில இருந்ததெல்லாம் வேத இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள், புராணங்கள், இப்படிதான் நம்ம கட்டமைச்சிருந்தோம். எதுவா இருந்தாலும் இந்தியா ஃபுல்லா எது இருந்தாலும் இப்ப இந்த இந்தோனேசியால கட்டமைச்சது மாதிரி இப்படிதான் கட்டமைச்சிருந்தோம். அப்ப திடீர்னு இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துது. அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இது எங்க இருந்துச்சு, இது யாருங்கிற கேள்வி. அப்ப இது யாருன்னா இவங்க எங்க போனாங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு முதல்ல விடைச்சு அவரே சொல்லிடுறாரு. அவர் அப்பயே அறிவிக்கும் போதே இது டிராவிடிக். அப்புறம் 1931 இது ஒரு தொடர் பெரிய ரிப்போர்ட்டா கொடுக்கும்போது இதை திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததா இருக்குங்கிற கருதுகோளை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதை விட முக்கியமா இந்த அறிக்கை 2 மாதத்துல மாடர்ன் ரிவ்யூங்கிற இதழ்ல கல்கட்டால இருந்து வர்றதுல சுனித்குமார் சட்டர்ஜி அப்படிங்கிற வங்காள மொழி அறிஞர், அவர் தமிழ்நாட்டுக்காரரோ தென்னிந்தியாக்காரரோ கிடையாது, அந்த வங்காள மொழி அறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிந்துவெளி பண்பாடுங்கிறது ஆரியர்களுக்கு முற்பட்டதா தோன்றுது, ஆரியர்கள் அல்லாததா தோன்றுது, அநேகமா இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அதிலும் குறிப்பா இந்த தமிழ் துன்பங்களோடு சேர்ந்ததுங்கிறது திராவிட மொழி குடும்பத்தை நேரடியா தொடர்பு பண்ணி 2 மாதத்துல ஒரு வங்காள அறிஞர் சொல்றார். அப்ப இருந்து இந்த உரையாடல் போய்கிட்டு இருக்கு. இப்ப சிந்துவெளி பண்பாட்டினுடைய அறிவுக்கு வயசு 100னா அதனுடைய திராவிட கருதுகோளுக்கு வயசு 100 தான். அதுக்கு அடுத்த வருஷமே அதுக்கு எதிர்வினை வந்துச்சு. இல்ல அது அப்படி இல்ல, திராவிடம் இல்ல, இது வேதங்களோடு தொடர்புடையது, ஆரிய தொடர்புடையது 1925 இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப திராவிட கருதுகோளுக்கு 100 வயசுனா இந்த ஆரிய கருதுகோளுக்கு, வேத கருதுகோளுக்கு 99 வயசு. அப்ப இதை எங்கேயோ இதை அங்க வாசிக்க முடியல. இப்ப எதை வச்சு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னா, இந்த அறிஞர்கள் சொல்லிருக்க மட்டும் கிடையாது, இந்த சிந்துவெளி பகுதியிலேயே பிராகுய் அப்படின்னு ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழியை பேசும் மக்கள் இப்போதும் வசிக்கிறார்கள். அவருடைய சொற்கள், அவருடைய மொழி திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது, தமிழ் போன்ற மொழிகளோடு நெருங்கிய தொடர்புடையது. அப்ப சிந்துவெளி பண்பாட்டினுடைய கொள்ளைப்புறத்திலேயே ஒரு திராவிட மொழி பேசப்படுது. அது மட்டும் சிந்துவெளி திராவிட மொழிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இந்த தமிழ், மலையாளம், அப்புறம் தெலுங்கு, கன்னடம், இப்படி மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும்
இப்போ நான் ஒரிசாவில் 40 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே ஒரிசாவிலேயே எத்தனை திராவிட பழங்குடிகள் சத்தீஸ்கரில், பீகாரில், ஜார்க்கண்டில், இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ அவங்களாம் வட திராவிடம் அப்படின்னு பேர். ஆக திராவிட மொழி அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி. அந்த சிந்துவெளி பகுதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு மொழி குடும்ப தொடர்ச்சி. அந்த பகுதியில் புறக்கணிச்சுட்டு நம்ம எதையுமே ஏரியல் ஜம்பிங் மாதிரி பாராசூட்டில் குதிச்ச மாதிரி சொல்ல முடியாது. ஆக அதனால தான் திராவிட மொழி குடும்பம்ங்கிறது இந்த மொழி குடும்ப கருதுகோளை முதல் நம்ம கொடுத்தவர் எல்லிஸ் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அதை விட காத்திரமா ரொம்ப தெளிவாக சொன்னது கால்டுவெல். கால்டுவெலுக்கு நம்ம நன்றி சொல்லணும். திராவிட ஒப்பியல் இலக்கணம் சொல்றார், ஒப்பிலக்கணம்னு ஒன்று கொடுத்தாரு. அதுல தான் அவர் இந்த தமிழ் போன்ற திராவிட மொழிகள் சமஸ்கிருதத்தோட தொடர்பில்லாத இந்தோ ஐரோப்பிய மொழிகளிலிருந்து வேறுபட்ட மாறுபட்ட தொன்மையான மொழிங்கிற புரிதலே அவர் கொடுத்தாரு. அது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நிறைய பேர் நம்ம சிலர் சொல்லுவாங்களே எல்லா மொழிகளும் தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு. அதுவும் உண்மை கிடையாது. எல்லா மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்து சொல்றதும் உண்மை கிடையாது. எல்லா உலக மொழிகளும் ஒரு மொழியிலிருந்து வரவே முடியாது. அது மட்டும் இல்லாம அது வேறு மொழி குடும்பம் வேற, இந்த மொழி குடும்பம் வேற. ஆக அந்த புரிதலை அவர் கொடுத்தாரு. ஆக திராவிடம்ங்கிறது ஒரு மொழி குடும்பம். அந்த மொழி குடும்பத்தினுடைய அடையாளமா சிந்துவெளி பக்கத்திலேயே இருக்கு. அது மோர் இம்பார்ட்டன்ட். அந்த பொறிப்புகள் எழுதியிருக்காங்கல்ல, அது இன்ன வரைக்கும் யாரும் வாசிக்கல. அதுல வாசிந்தா அதுல என்ன எழுதியிருக்கு, இப்ப நான் அதை வாசிக்கும் போது அதுல பாண்டியன், சேரன், சோழன், கொற்கை, வஞ்சி, தொண்டி இப்படிலாம் எழுதியிருக்குன்னா இது தமிழ் சங்க இலக்கியத்தை சேர்ந்ததுன்னு நேரடியாக தீர்ப்பு சொல்லிடலாம். ஆனா அதை வாசிக்க முடியாதனால இப்ப அனுமானத்தெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி கணிப்பொறிகள் உதவியோட தங்கள் காலத்தை முழுவதும் செலவழிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வாசிக்க முடியல. இருமொழி பொறிப்பு தான். அதனாலதான் நான் வாசிக்கிற முயற்சியில் இறங்காம, சிந்துவெளி பண்பாட்டினுடைய மொழியை வாசிக்கும் முயற்சியில் இறங்காம, அதனுடைய உடல் மொழியை வாசிக்கும் முயற்சியில் நான் இறங்குறேன். அந்த உடல் மொழினா பாடி லாங்குவேஜ், அதுதான் பண்பாடு. அந்த பண்பாட்டில் நம்ம தோண்டி எடுத்தோன்னு தெரியும்ல, அந்த பெரிய சுவர்கள் இருக்கு, தெரு அகலமா இருக்கு, ஒழுங்கா இருக்கு, குப்பை தொட்டி இருக்கு, வடிகால் வசதி இருக்கு, சின்ன வடிகால், பெரிய வடிகால் இருக்கு, பொது குளிப்பிடம் இருக்கு, பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு. அப்படின்னா இது ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. படகு, இந்த நாவாய், இந்த கப்பல் ஏற்றுமதி, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு. எருமையை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. இந்த பொம்மையை வச்சு நிறைய விளையாண்டுருக்காங்க. இது இந்த உடல் மொழியெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒன்று புரிதல் கிடைக்கும்ல, இந்த மொழியினுடைய தன்மை. அதுன்னு அந்த தன்மை சங்க இலக்கியத்தோட தான் புரிந்து போகுது. அந்த சிந்துவெளிக்கு ஏற்ற இலக்கியம் வட இந்தியாவில் எழுதப்படவில்லை. வேதத்தில் சொல்ற வாழ்வியலுக்கும் சிந்துவெளியில் தோண்டி கிடைச்ச வாழ்வியலுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு. சங்க இலக்கியத்தில் சொல்ற வாழ்வியலும் அதுவும் பொருந்தி போகுது. இங்க இருக்க பகடை, லோத்தல்ல குஜராத்தில் கிடைக்கிற பகடை, மொஹஞ்சதாரோல கிடைச்ச பகடை, இந்த வாழ்வியலும் அந்த வாழ்வியலும் பொருந்தி போகுது. தாய் தெய்வ வழிபாடு, இப்படி நிறைய விஷயங்களினுடைய அடிப்படையில தான் இது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த, அதிலும் குறிப்பா தமிழ் தொன்மங்களோடு தொடர்புடைய இதா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்ற கருத்தை நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், பல்லாயிரம் மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய சிந்துவெளியும் தமிழ் நிலப்பரப்பும் ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ். ஆனா ஒரு தொடர்பை நீங்க வரலாற்று பூர்வமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது எப்படி? இன்னொன்னு, இந்த நூற்றாண்டை ஏன் இந்த சமூகம் கொண்டாட வேண்டும்? இப்ப நீங்க சொல்ற அந்த இடைவெளி பார்த்தீங்களா, அது கால இடைவெளி, நில இடைவெளின்னு சொல்லலாம். நில இடைவெளின்னு சொன்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப நூற்றுக்கணக்கான பகுதியில் ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இந்தியாவில் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தெற்கு பகுதின்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் தைமாபாத்னு ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த சிந்துவெளி பகுதிக்கும் நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கும் ஒரு 1300 கிலோமீட்டர் 1400 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னா, நம்ம சங்க இலக்கிய காலம் நம்ம சொல்றது கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு, அந்த பிராக்கெட்ல சொல்றோம். தமிழின்னு எழுதப்படுறதுக்கு கிமு 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டுன்னு கிடைக்குது. அங்க அதுல டைம் கேப் வித்தியாசம் இருக்கு. சிந்துவெளி நலிவடைஞ்சது கிமு 1900. அப்போ ஒரு 1400 1500 வருஷ இடைவெளி, ஆண்டு இடைவெளி, 1300 தூர இடைவெளி. ஆக நில இடைவெளி, கால இடைவெளி. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒண்ணு, தூரமும் இடைவெளியும் ஒன்று போல தோன்றினாலும் அது ஒன்று அல்ல. தூரம் வேற, இடைவெளி வேற. தூரம்னா டிஸ்டன்ஸ், இடைவெளினா கேப். இந்த சிந்துவெளிக்கு பக்கத்திலே கங்கை சமவெளி இருக்கலாம். ஆனா அங்க பண்பாடு அதுல இருந்து தூரமா விலகி போய் இடைவெளி ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவ்வளவு தூரத்தில் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட சங்க இலக்கியத்தில் சொல்ற வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் தூரமும் இடைவெளியும் ஒண்ணு போல தோன்றினா கூட ஒன்று இல்லை, இது இரண்டும் வேறு, இதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த குழப்பம் வராது. அது மட்டும் இல்லாம இந்த சிந்துவெளி நூற்றாண்டை ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த தேதிகள் இல்லாத இந்திய தொல்பழங்கால வரலாற்றுக்கு, புரோட்டோ ஹிஸ்டரி, ப்ரீ ஹிஸ்டரிக்கு ஒரு தேதிகள் கொடுத்த ஒரு மானுடன் ஜான் மார்ஷல்.
ஒரு தேதி கொடுத்தது. அன்டேட்டட் ப்ரீஹிஸ்டரிக்கே ஒரு டேட் கொடுத்தது. அந்த தொன்மத்தை பின்னோக்கி கொண்டது. அது திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது என்பதற்கான அந்த குறிப்பை கொடுத்தது. இல்லைன்னா என்ன இருக்கு, இதை ஒரு நாகரிகம்னே கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. மோஞ்சதாரில் கிடைச்சது, இப்போ நம்ம சொல்லணும்ல, கொடுமணல்ல கிடைச்சது, கீழடியில் கிடைச்சது, சிவகலையில் கிடைச்சது அப்படின்னு தனித்தனியாக பார்க்கறது வேற, இதை ஒரு நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியாக பார்க்கறது வேற. ஆக அப்படிப்பட்ட ஒரு புரிதலை கொடுத்ததுனால, இன்னும் சொல்ல போனா இந்திய வரலாற்றுக்கு ஒரு முகவரியை கொடுத்ததுனால சிந்து ஜான் மார்சலை கொண்டாட வேணும். இதை வேற யாரும் கொண்டாட மாட்டாங்க. ஜான் மார்சல் பேரை கூட யாரும் சொல்லி பாராட்ட மாட்டாங்க. மற்ற அவரை வேறு யாரும் கொண்டாடவில்லை என்பதனாலேயே தமிழ் மக்கள் அவரை கொண்டாட வேண்டும். நன்றி சார்.